Hello viewers. Welcome to Minute Mystery. Welcome to Minute Mystery. இன்னைக்கு நம்ம ரியல் சர்வைவல் இன்சிடென்ட் தான் பார்க்க போறோம். ஆனா இது சாதாரணமான சர்வைவல் இன்சிடென்ட் கிடையாது. ரியல் லைஃப்ல இப்பலாம் கூட நடக்குமாடா அப்படின்னு சினிமாவை மிஞ்சுற அளவுக்கு ஒரு சர்வைவல் ஸ்டோரியா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போயிடலாம். கூட Facebook and WhatsApp கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். மறக்காம கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கிளிக் பண்றீங்க அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் பார்ட் கிடையாது, இது செகண்ட் பார்ட். இது வில்லியம் பிளிங்கோட இன்கிரெடிபிளான சர்வைவல் ஸ்டோரி. இவங்க 18 பேர் எதுக்கு இந்த சின்ன போட்ல கடலுக்குள்ள தத்தளிச்சிட்டு இருக்காங்க அப்படின்றதுக்கான ரீசனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்க மாட்டினதுக்கான காரணத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டை கண்டிப்பா பார்த்தாலும் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்ல பின் பண்றோம். மறக்காம கிளிக் பண்ணி அதை பார்த்துட்டு வந்துட்டு இது செகண்ட் பார்ட்டை கண்டினியூ பண்ணுங்க. அது செம்மையா இருந்துச்சு அப்படின்னா இது வேற லெவல்ல இருக்கும். சோ செகண்ட் பார்ட்டை இப்ப நம்ம கண்டினியூ பண்ணலாம். என் சினிமால தான் வில்லியம்ஸ் பிளஸ் அவரோட குரூ மெம்பர்ஸ் 17 பேருக்கு பார்த்தீங்கன்னா ரியல் சர்வைவல் ஸ்டோரியே ஸ்டார்ட் ஆக போகுது. ஏன்னா இவங்க உட்கார்ந்திருக்கிற படகு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 23 அடி நீளமுள்ள ஒரு சின்ன படகு. அந்த படகுல இப்ப 18 பேர் டிராவல் பண்றாங்க. அந்த சின்ன படகுல 18 பேர் உட்கார்ந்தாங்க அப்படின்னா அது பாதிக்கு மேல கண்டிப்பா தண்ணிக்குள்ள மூழ்கும் இல்லையா? ஏன்னா குறிப்பிட்ட எடை வரைக்கும் அந்த படகு தாக்கு பிடிக்கும். அதுக்கு மேல எடை போக போக கீழே போயிட்டே தானே இருக்கும். சோ அதன்படி பாக்குறப்ப தண்ணிக்கு அந்த படகோட மேல் பரப்பு இருக்கும் பாத்தீங்கன்னா அதுக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 8 to 10 சென்டிமீட்டர் மட்டும் தான் இருந்துச்சு. சோ ஒரு பக்கம் ரொம்ப அளவுக்கு அதிகமா உட்கார்ந்தாலோ இல்லாட்டா சாஞ்சாலோ ஈஸியா தண்ணி உள்ள வந்துரும் அப்படின்றது வில்லியம்ஸ்க்கு நல்லாவே தெரியுது. அது மட்டும் கிடையாது, ஒரு மிகப்பெரிய அலைலாம் கிடையாது, சாதாரணமான ஒரு சின்ன அலை வந்தா கூட தண்ணி டபக்குன்னு படகுக்குள்ள வரும் அப்படின்றதும் வில்லியம்ஸ்க்கு நல்லாவே தெரியுது. அது மட்டும் கிடையாது, டிராவல் பண்ண வேண்டிய டிஸ்டன்ஸும் 6700 கிலோமீட்டர். இதை நம்மளால ஒரு நாள் 2 நாள்லாம் கடக்க முடியாது. ஏன்னா வச்சிருக்கிறது ஒரு டப்பா படகு, அதுல வெறும் சாதாரண மரத்தொடுப்பை மட்டும்தான் போட்டு டிராவல் பண்ணி போகணுன்றது அவருக்கு நல்லாவே தெரியுது. சோ அதனாலே குறைஞ்சது 50 நாள் ஆச்சு நம்ம டிராவல் பண்ணி ஆகணுன்றது அவருக்கு நல்லாவே தெரியுது. சோ 50 நாள் டிராவல் பண்ணோம் அப்படின்னா 5 நாள் இருக்கிற இந்த சாப்பாடை 50 நாளா டிவைட் பண்ணணும். அப்படி 50 நாளா டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு பிரெட் ஒவ்வொரு நாளும் கொடுக்கணும் அப்படின்றத நம்ம பக்காவா கால்குலேட் பண்ணணும் அப்படின்றத வில்லியம்ஸ் அப்பயே உட்காந்து யோசிக்கிறாரு. யோசிக்கூட மட்டும் இல்லாம அதுக்கு கிளியர் கட்டான பிளானோடையும் வர்றாரு. அதுதான் அவர் வச்சிருந்த ஒரு மஸ்கட் புல்லட்டோட வெயிட் அளவுக்கு மட்டும்தான் பிரெட் எடுத்து ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கணும் அப்படின்றது. மஸ்கட் புல்லட்னா ஓரளவுக்கு நல்லா கிலோ கணக்குல வெயிட் இருக்குமாடா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. ஒரு மஸ்கட் புல்லட்டோட வெயிட் எவ்வளவு தெரியுமா? வெறும் 18 கிராம் தானா. சோ 18 கிராமுக்கு ஈக்குவலான பிரெட்டை மட்டும்தான் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்தாதான் நம்மளால அத்தனை நாட்கள் சர்வே பண்ண முடியும் அப்படின்றது வில்லியம்ஸ்க்கு தெரிஞ்சனால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருக்கும் வெறும் 18 கிராம் பிரெட், அதாவது இத்தனை கூண்டு துண்டை மட்டும்தான் கொடுக்கவே செய்யறாப்ல. என்னடா சொல்ற, ஒரு நாளைக்கு இத்தனை கூண்டு பிரெட்டை மட்டும் தின்னுட்டு உயிர் வாழ முடியுமா அப்படின்னு கேட்டா உயிர் வாழலாம் முடியும், ஆனா பசியை தீர்த்து உயிர் வாழ முடியாது. இந்த சிச்சுவேஷன்ல சர்வைவல் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்றது வில்லியம்ஸ்க்கு தெரியுது. அப்படி தெரிந்ததை தன்னோட குரூ மெம்பர்ஸ் தெளிவா விளக்கவும் செய்யறாரு. அப்படி விளக்குறப்ப அவருக்கு கீழே இருக்கிற குரூ மெம்பர்ஸ் இதை எதிர்த்தாங்களா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. ஏன்னா அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வில்லியம்ஸ்க்கு விசுவாசியா வந்தவங்க தானே. சோ அவங்க எல்லாருமே வில்லியம்ஸை மதிக்கவும் செய்யறாங்க. அது மட்டும் கிடையாது, நம்மள நம்ம நாட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா அது வில்லியம்ஸ் நினைச்சா மட்டும் தான் முடியும்ன்றதா அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. சோ இவர் ஒரு விஷயத்த சொல்றாரு அப்படின்னா அது கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வில்லியம்ஸ் கொடுத்த அந்த வெறும் 18 கிராம் பிரெட்டை மட்டும் தான் ஒவ்வொரு நாளும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சரி, பிரெட்டுக்கே 18 கிராம்னா தண்ணியை மட்டும் நிறைய கொடுத்துருவாரா என்ன? அதையும் கம்மியா தானே கொடுப்பாரு. எஸ், தண்ணியுமே ஒவ்வொரு நாளும் எவ்வளவு கொடுக்குறாருன்னா ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்து அந்த சின்ன ஸ்பூன்ல இருக்கிற தண்ணியை மட்டும் தான் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அளவீடு சொல்றாப்ல. அதுக்காக ஸ்பூன்ல இருக்கிறத குடிக்க சொல்றாரு அப்படின்றதுக்காக ஒரு நாளைக்கு எத்தனை தடவை குடிக்கலாம் அப்படின்லாம் அவர் கொடுக்கவே கிடையாது. ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொருத்தரும் 2 இல்லாட்டா 3 தடவை மட்டும் தான் தண்ணி குடிக்கணும். அந்த குடிக்கிற தண்ணியும் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தான் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டளையை போடுறாப்ல. அப்படி போடுறத ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணவும் செய்யறாப்ல. இதை கரெக்டா ஃபாலோ பண்றாங்களான்றத கண்காணிக்கிறதுக்கு ஒருத்தர் நியமிக்கவும் செய்யறாப்ல. சப்போஸ் யாராச்சும் ஒரு ஆளு அன்னைக்கு இடையில ஒரு ஸ்பூன் அதிகமா குடிச்சிட்டாங்க அப்படின்னா அடுத்த நாள் அந்த ஒரு ஸ்பூனை கட் பண்ண சொல்லியும் கராரா ஸ்ட்ரிக்டா ரூல்ஸை போட்டுருவாப்ல. சோ அதனாலே அன்னன்னைக்கு இடையில ரேஷன்ல என்னென்ன கிடைக்குதோ அதை மட்டும் தான் அவங்க சாப்பிட்டு உயிர் வாழணும். சப்போஸ் கூட சாப்பிட்டா அடுத்த நாள் ரேஷன் கட் ஆயிரும் அப்படின்றதான் வில்லியம்ஸோட கராரான ரூல்ஸ் சேவும். இந்த மாதிரி ரூல்ஸ் சம்டைம்ஸ் பிரேக் ஆகும். அது எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா திடீர்னு கடல்ல பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமா மழை பெய்யும் பாத்தீங்களா? அப்படி மழை பெய்யற நாள்ல மட்டும் மழை தண்ணியை எவ்வளவு வேணாலும் உங்க வாயை திறந்து நீங்க குடிச்சுக்கலாம். அது மட்டும் கிடையாது, உங்ககிட்ட இருக்கிற துணிமணி எல்லாத்தையுமே மழை தண்ணியில நினைச்சு அதுல தண்ணியை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த தண்ணி அடுத்த நாள் வடிகிற வரைக்கும் அதை புழிஞ்சு நீங்க குடிச்சுக்கலாம் அப்படின்றதுலாம் ஒரு பெர்மிஷன் கொடுத்துருவாப்ல. சப்போஸ் நீங்க வச்சிருக்கிற ஹேட்ல நிறைய பிடிச்சு வச்சீங்க அப்படின்னா அந்த தண்ணியை எவ்வளவு வேணாலும் நீங்க குடிச்சுக்கலாம். ஆனா இதை தாண்டி நம்ம இருக்கிற தண்ணியை நீங்க குடிக்கணும் அப்படின்னா நான் சொல்ற ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணி ஆகணுன்றத ஸ்ட்ரிக்டா சொல்லிடுவாப்லையா. இப்படி புயல் அடிக்கிறப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பக்கம் தண்ணி நம்மளுக்கு
இவங்களுக்கு கிடைக்குது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் கிரியேட் ஆனாலும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இவங்க படகு மூழ்கிருமோ அப்படின்ற இன்னொரு மிகப்பெரிய பயமும் கிரியேட் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா படகு நம்ம சொன்ன மாதிரி ஓவர் வெயிட்டா தண்ணிக்கு பக்கத்துல தான் மிதந்துட்டே இருக்கு. அப்படி இருக்கிறப்ப புயல் அடிச்சுன்னா அதுல பெய்யுற மழை தண்ணி உள்ள தேங்க ஆரம்பிச்சது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வெயிட் அதிகமாயிரும் இல்லையா? அப்படி அதிகமாச்சு அப்படின்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேல கம்ப்ளீட்டா தண்ணிக்குள்ள போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லையா? சோ அதனாலேயே மழை பெய்யறப்போ ஒரு பக்கம் தண்ணியை சேகரிக்கிறது தண்ணியை குடிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் உள்ள சேர்ந்துட்டு இருக்கிற தண்ணியை வெளியே தூக்கி ஊத்துறதுக்கும் சில பேரை நியமிச்சு அவங்களுக்கு அந்த வேலையை கொடுத்துட்டே இருப்பாராம். அவங்களும் அந்த வேலையை பக்காவா மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாங்க. இது மழை பெய்யற நாட்கள்ல மட்டும் கிடையாது, மழை பெய்யாத நாட்களுமே அலையடிக்கிறப்ப படகுக்குள்ள வர தண்ணியும் வெளியே வந்து ஊத்துறதுக்கும் ஆட்களை நியமித்து சுழற்சி முறையில் ஒவ்வொரு நாள் இந்த 2 பேரும் இந்த 2 பேரும் இந்த 2 பேரும் சொல்லிட்டு தண்ணியை வந்து ஊத்துறதுக்கும் பொறுப்பு கொடுத்து அவங்கள கரெக்டா கண்காணிச்சுட்டு இருந்திருக்காப்ல. அதுக்காக இதை மட்டுமே பண்ணா லாங் டேஸ் சர்வை பண்ண முடியுமான்னு கேட்டா அதுவும் முடியாது. கண்டிப்பா சைக்கலாஜிக்கலா எக்கச்சக்கமா அஃபெக்ட் ஆகவும் செய்வாங்க இல்லையா அவங்க எல்லாருமே. ஏன்னா தனிமையிலேயே டிராவல் பண்றாங்க, சுத்தி முத்தி எங்க பார்த்தாலும் கடலா மட்டும்தான் இருக்கு. பகல் டைம்ல வெயில் சுட்டரிச்சுட்டு இருக்கும், இரவு டைம்ல அளவுக்கு அதிகமா குளிரவும் செய்யும். அதே நேரத்துல அலையடிக்குதான்னு பார்த்துட்டு இருக்கணும், தள்ளி உள்ள வந்தா வெளியே தூக்கி ஊத்தவும் செய்யணும். கிடைக்கிற சாப்பாடும் கம்மி தண்ணியும் கம்மி அப்படின்றப்ப ஹாலுசினேஷனும் கிரியேட் ஆகும், வீட்டை பத்தின எமோஷன்ஸும் வரும். சோ இது எல்லாத்தையும் சமாளிக்கணும் இல்லையா? சோ அதுக்காகவும் வில்லியம்ஸ் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான மோட்டிவேஷன் ஸ்பீச்சும் கொடுக்க ஆரம்பிக்கிறாப்ல. எஸ், இருக்கிற 18 பேர் சும்மாவே படகுல உம்முன்னு போயிட்டு இருந்தா கண்டிப்பா சைக்காலஜிக்கலா அஃபெக்ட் ஆவாங்க, டிப்ரெஷன் ஆவாங்க இல்லையா? சோ அதை தடுக்கிறதுக்காக வில்லியம்ஸ் என்ன பிளான் போட்டார்னா ஒவ்வொருத்தருக்கும் வேலையை கொடுக்கலாம் அப்படின்னு பிளான போட்டாப்ல. எஸ், அந்த 18 பேரையும் குழுக்களா பிரிச்சு ஒவ்வொரு குழுக்கும் ஒரு வேலையை கொடுக்குறாப்ல. ஒருத்தவங்களுக்கு ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் படகுக்கு உள்ள வர தனியை வெளியே தூக்கி ஊத்தணும், இன்னொருத்தவங்க கேப்டனோட நேவிகேஷனுக்கு உதவணும், இன்னொரு குழு போட்டோட பேலன்ஸை மெயின்டைன் பண்றதுக்கு உதவி பண்ணணும். சோ இந்த மாதிரி ஒவ்வொரு குழுவுக்கும் வேலையை கொடுத்து அவங்கள டைவர்ட் பண்ணவும் செஞ்சாப்ல. அது மட்டும் கிடையாது, ஃபுட் ரிச்சுவல் அப்படின்றத ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணவும் செஞ்சாப்ல. ஃபுட் ரிச்சுவல்னா வேற எதுவும் கிடையாது, இவர் பிரெட் அளவா அளந்தானே கொடுத்துட்டு இருந்தாப்ல. அப்படி கொடுக்கறதும் பாத்தீங்கன்னா ரேண்டமாலாம் கொடுக்க மாட்டாப்ல. சாப்பிட்ற டைம் வந்துருச்சுன்னா எல்லாரையும் ஒன்னா உட்கார வச்சிருவாப்ல. அப்படி உட்கார வச்சு அவங்க கண்ணுக்கு முன்னாடியே எல்லாருக்கும் அளந்தாலும் தான் கொடுக்கவே செய்வாப்ல. அது மத்தவங்களுக்கு மட்டும் கிடையாது, கேப்டன் வில்லியம்ஸ்க்குமே எல்லாருக்கும் என்ன அளவு பிரெட்டை கொடுக்குறாரோ அந்த அளவு பிரெட்டை தான் எடுத்து சாப்பிடவே செய்வாப்ல. சோ இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி அப்படின்ற விஷயம் எல்லாருக்கும் காமனா இருக்கு அப்படின்றத அவங்களுக்கு உணர்த்தும். சோ பாகுபாடு இல்ல அப்படின்னாலே கண்டிப்பா சண்டைகள் வராது இல்லையா? அந்த ஒரு விஷயமா அவங்கள சைக்காலஜிக்கலா ஹெல்த்தியா வச்சு அவங்களுக்குள்ள ஒற்றுமையை கிரியேட் பண்ணுச்சு. அண்ட் வில்லியம்ஸ் எப்பயுமே அவருடைய வாயிலிருந்து நெகட்டிவ் வேர்ட்ஸை சொல்லவே மாட்டாப்ல. இந்த இன்சிடென்ட்க்கு முன்னாடி, அதாவது சர்வைவலுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எல்லா வசதிகளும் இருக்கிறப்ப அவருடைய க்ரூ மெம்பர்ஸை கண்ணாபின்னான்னு திட்டுவாப்ல. ஆனா சர்வைவல்னு வந்ததுக்கு அப்புறம் நம்முடைய பேச்சு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றது தெரிஞ்சனாலேயே அவருடைய பேச்சுல ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்ணாப்ல. ஏன்னா நம்மளை நம்பி இந்த 18 பேர் வந்திருக்காங்க, இவங்களை பத்திரமா வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கறதாம் அவருடைய லட்சியமாவே இருந்துச்சு. சோ அதனாலேயே எந்த ஒரு இடத்துலயும் நெகட்டிவா பேசாம பாசிட்டிவா மட்டும் தான் பேசுவாப்ல. எக்ஸாம்பிளுக்கு சொன்னா அவங்க போக வேண்டிய டிஸ்டன்ஸ் 6000 கிலோமீட்டரா இருந்தாலும் இன்னும் 4500 கிலோமீட்டர் தான் நம்ம போக வேண்டியிருக்கு. உங்களுக்கு சந்தேகமா இருந்துச்சுன்னா நம்ம இந்த தீவை கடந்துட்டோம் பாத்தீங்களா, அந்த தீவை கடந்துட்டோம் பாத்தீங்களா, அப்ப நம்ம போக வேண்டிய டிஸ்டன்ஸ் இன்னும் கம்மியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவா தான் பேசவே செய்வாப்லையா. இது ஒரு விதமான பாசிட்டிவ் எனர்ஜி அந்த க்ரூ மெம்பர்ஸ்க்கு கொடுக்கவும் செஞ்சிருக்கு. அண்ட் நைட் ஆனாலே அவருடைய லைஃப்ல நடந்த முக்கியமான நிகழ்வுகள் எல்லாத்தையுமே அவங்களுடைய க்ரூ மெம்பர்ஸ்ட ஷேர் பண்ணவும் செய்வாப்லையா. அதாவது கடல்ல அவர் சந்திச்ச இக்கட்டான சூழ்நிலை, அதுல இருந்து அவர் எப்பெல்லாம் தப்பிச்சு வந்தாரு அதெல்லாம் பாக்குறப்ப இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, நம்ம அசால்ட்டா வீடு போய் சேர்ந்துலான்னு சொல்லிட்டு பாசிட்டிவான வேர்ட்ஸை தூவிக்கிட்டே இருப்பாப்லையா. சோ இக்கட்டான சமயத்துல ஒரு லீடரா இருந்தா எந்த மாதிரிலாம் இருக்கணுமோ அந்த எல்லா விஷயங்களையும் பெர்ஃபெக்ட்டா வில்லியம் பண்ணிட்டு இருந்தாப்ல. சோ இப்படியே பாத்தீங்கன்னா நாட்கள் ஓடுது, நாட்கள் வாரங்களாவும் மாறுது. வில்லியம்ஸ் அவரால் முடிஞ்ச அளவுக்கு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கறது, ரேஷனை கரெக்டா பகிர்ந்து கொடுக்கறது, இந்த மாதிரி அவருடைய வேலையை கரெக்டா பார்த்துக்கிட்டே இருக்காப்ல. ஆனா என்னதான் இந்த மாதிரி இவருடைய வேலைகளை இவர் கரெக்டா பார்த்தாலும் சாப்பாடும் தண்ணி அந்த க்ரூ மெம்பர்ஸ்க்கும் வில்லியம்ஸ்க்கும் கம்மியா தானே கிடைக்குது. சோ அதனாலே நாட்கள் போக போக சோர்ந்து போக ஆரம்பிச்சிடறாங்க, வேலை செய்யும் திறனும் கம்மியாயிருது, அவங்களுடைய உடலும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா மெலிய ஆரம்பிக்குது. சோ இப்படி உடம்பு மெலிஞ்ச அந்த சமயத்துல தான் சில தீவுகள் க்ரூ மெம்பர்ஸோட கண்ணுல படுது. அதை பார்த்தோன்னே வில்லியம்ஸை கூப்பிட்டு நம்ம அந்த தீவுல போய் நமக்கு தேவையான உணவு மற்றும் நீரை எடுத்துட்டு கூட போவோம், எங்களால சுத்தமா முடியல அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னே வில்லியம்ஸும் அந்த தீவை பாக்குறாப்ல. அதை பார்த்தோன்னே அவருடைய கண்களும் பயங்கரமா விரியுது. இந்த தீவுக்கு போனா நம்ம உயிரோட திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, நம்ம இங்க போறதும் மரண குழிக்குள்ள போய் நம்மளே மாற்றதும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றாப்ல. இதை கேட்கறப்ப க்ரூ மெம்பர்ஸ்னாலும் ஒண்ணுமே புரியல, ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு வில்லியம்ஸ் இது சாதாரண தீவு கிடையாது, இது ஃபிஜி தீவுகள், இந்த தீவுகள் எல்லாம் வாழ்ற மக்கள் கொடூரமான மக்கள், இவங்க அந்நியர்கள், இவங்க தீவுக்குள்ள வந்தாலே அவங்கள நரபலி கொடுத்து சாப்பிட்டுருவாங்க அப்படின்னு சொல்றாப்ல. இதை கேட்டோன்னே க்ரூ மெம்பர்ஸ்னால அள்ளு விட்டுருது. அப்ப பேசாம நம்ம வழியிலே போயிருவோம் சார் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் படகும் அவங்க வழியிலே பயணிக்கவும் ஆரம்பிக்குது. இப்படி இவங்க பயணிச்சு போயிட்டு இருக்கிறப்ப அடுத்து ஒரு மிகப்பெரிய ஆபத்தும் அவங்கள நெருங்கி வரவும் ஆரம்பிக்குது.
எஸ், அது வரைக்கும் டார்க் ப்ளூ கலர்ல இருந்த கடல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா மங்க ஆரம்பிச்சு வெளிரிய நிறமா மாற ஆரம்பிக்குது. அதாவது லைட் பச்சை கலரா மாற ஆரம்பிக்குது. இந்த கலரை பார்த்த உடனே வில்லியம்க்கு மறுபடியும் கண்கள் விரியுது. நம்ம அப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஆழமான பகுதியில இருந்து ஆழம் கம்மியான பகுதியை நோக்கி போயிட்டு இருக்கோன்றது அவருக்கு தெரியுது. அது மட்டும் கிடையாது, இவர் போயிட்டு இருக்க பாதையும் பார்த்தீங்கன்னா அவர் கரெக்டா கால்குலேட் பண்ணி தான் போயிட்டு இருக்காரு இல்லையா? ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி செக்ஸ்டன்ட் கருவி வச்சு நட்சத்திரங்களையும் அடிவானங்களையும் கரெக்டா கோணத்துல கணக்கு பண்ணி தான் இவர் பாதையிலேயே போயிட்டு இருக்காரு இல்லையா? அப்ப நம்மளோட கால்குலேஷன் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆஸ்திரேலியாவுக்கு பக்கத்துல இருக்கிற பவளப்பாறைகள் அதிகமா இருக்கிற இடத்தை நெருங்கிட்டோம் அப்படின்றது வில்லியம்ஸ்க்கு நல்லாவே தெரியுது. இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா கிரேட் பேரியர் ரீஃப் நம்ம நெருங்கிட்டோம் அப்படின்றது வில்லியம்ஸ்க்கு நல்லாவே தெரியுது. இப்படி நெருங்கின இந்த ஒரு சமயம் ஒரு பகல் பொழுதா இருந்துருச்சு அப்படின்னா அது ஒரு ஈஸியான தருணம் இருந்திருக்கும். நம்ம ஈஸியா இங்க இருந்து கடந்து போயிருக்கலாம். ஆனா இவங்க இப்ப நெருங்கிட்டு இருக்கிற இந்த ஒரு தருணம் இரவு நேரமா இருக்கு. இரவு நேரத்துல இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே இங்க இருக்கிற பவளப்பாறைகள் எதுவுமே உங்களோட கண்களுக்கு பெருசா தெரியாது. அதுவும் இந்த கிரேட் பேரியர் ரீஃப் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த கிரேட் பேரியர் ரீஃப்ல எவ்வளவு டிஸ்டன்ஸுக்கு பவளப்பாறைகள் இருக்கும்னா கிட்டத்தட்ட 2300 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு பவளப்பாறைகள் இருக்கும். அதுவும் இந்த பவளப்பாறைகள்ல எக்கச்சக்கமான பாறைகள் ரொம்ப ஷார்ப்பா தண்ணிக்கு மேற்புறம் வரைக்கும் வந்திருக்கும். சோ அதுல போயிட்டு இவங்க போற இந்த ஒரு சின்ன படகு லைட்டா மோதினாலும் படகு உடைந்து உள்ள தண்ணி வந்து இங்க இருக்கிற குரூ மெம்பர்ஸ் எல்லாருமே இறந்துருவாங்க அப்படின்றது வில்லியம்ஸ்க்கு நல்லாவே தெரியுது. சோ இந்த டைம்ல நம்ம துரிதமா சில வேலைகளை பண்ணல அப்படின்னா அதை நம்மளை எமலோகத்துக்கு கொண்டு போயிரும் அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியுது. சோ அதனாலேயே இவருக்கு வழிகட்டுறதுக்காக ஒரு நியமிச்ச குழு இருக்காங்க பாத்தீங்கன்னா, அவங்கள உடனே கூப்பிட்டு உடனே எல்லா பக்கமும் ஒட்டு நோக்க ஆரம்பிங்க. எந்த பக்கம் பவளப்பாறைகள் இருக்குன்றத கண்ணை நல்லா வச்சு தேட ஆரம்பிங்க. நம்ம பவளப்பாறைகள் இல்லாத பக்கம் தான் மூவ் பண்ணியானோம். இந்த டைம்ல பவளப்பாறைகள் கண்ணுக்கு தெரியாது, இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு உற்று நோக்குங்க. அதே நேரத்துல படகை செலுத்துறவங்களும் உங்களோட ஸ்பீடை கம்மி பண்ணுங்க. நம்ம ரெகுலரா போற ஸ்பீடை விட ரொம்ப கம்மியான ஸ்பீட்லயே போங்க. அப்பதான் நம்ம பவளப்பாறைகளை பார்த்து விலகி போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே படகோட ஸ்பீடையும் கம்மி பண்றாங்க, பவளப்பாறைகளையும் உற்று நோக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி உற்று நோக்கிறப்பதான் வில்லியம்ஸ் இன்னொரு ட்ரிக்கை கண்டுபிடிக்கிறாரு. இந்த இரவு பொழுதுல வெறும் கண்களால மட்டும் நம்ம பவளப்பாறைகளை பார்க்க முடியாது, அதற்கு பதிலாக நம்ம காதுகளையும் யூஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு காதை ரொம்ப கூர்மையா வச்சு கேட்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி கேட்கறப்பதான் அலைகள் சில இடங்கள்ல அடிக்கிறப்ப மட்டும் சவுண்ட் அதிகமா கேட்குது, சில இடங்கள்ல மட்டும் பார்த்தீங்கன்னா சவுண்டே இல்லாம ரொம்ப சாந்தமா இருக்கு. அதை வச்சுதான் வில்லியம்ஸ் துல்லியமா கணக்கீடு பண்றாரு. எந்த பக்கம் அலைகள் சத்தம் அதிகமா கேட்குதோ அந்த பக்கம் பவளப்பாறைகள் இருக்கு, எந்த பக்கம் சாந்தமா இருக்கும் அந்த இடத்துல பவளப்பாறைகள் கிடையாது. சோ அதை வச்சுதான் நம்ம கப்பலை செலுத்தணும்னு சொல்லிட்டு தன்னோட குரூ மெம்பர்ஸ்ட காதுகளை சார்பா வைங்கன்னு சொல்லிட்டு அலைகள் சத்தம் கேட்கிற பக்கத்தை ஒரு டீம் நோட் பண்ணுங்க, அலைகள் சத்தம் கேட்காத பக்கத்தை ஒரு டீம் நோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே சார் இந்த பக்கம் கேக்குது இந்த பக்கம் கேக்குதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கமும் கேக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு டீம் சொல்றாங்க. இன்னொரு டீம் பார்த்தீங்கன்னா சார் நடுவுல தான் சார் சவுண்டே கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப நம்ம போக வேண்டிய பாதை நடு பாதை தான், அது வழியா நம்ம டிராவல் பண்ணி போகணும்னு சொல்லிட்டு அந்த இரவு முழுவதும் காதை கூர்மையா வச்சுட்டு தூங்காம கொள்ளாம மெல்ல 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 மூவ் பண்ணி போயிட்டே இருக்காங்க. இப்படியே டைம் டிக்கிங் ஆகி அடுத்த நாள் காலையும் வருது. அந்த டைம்ல சூரியன் உதிக்கிற அந்த சமயத்துல வில்லியம்ஸும் அவரோட குரூ மெம்பர்ஸும் பாக்குறப்ப அங்க இருந்த காட்சியை அவங்களாலே நம்ப முடியல. ஏன்னா அவ்வளவு கொடூரமான பெரிய கப்பல்கள் இந்த பக்கம் வர பயப்படுற அந்த ஒரு பகுதியில, அதாவது பவளப்பாறைகள் நிறைந்த அந்த பகுதியில இரண்டு பக்கமும் பவளப்பாறைகள் சூழ்ந்த அந்த பிளேஸ்ல இவங்களோட படகு அழகா மெல்ல மெல்ல நகர்ந்து நடுவுல போயிட்டு இருக்கு. சோ இவங்களோட சர்வைவல் ஸ்டோரியிலே ஒரு மிகப்பெரிய தடையை அவங்க தகர்த்தெறிந்து வந்த ஒரு பிளேஸ் அப்படின்னா அது இந்த கிரேட் பேரியர் ரீஃப் அப்படின்னே சொல்றாங்க. ஸோ ஒன்ஸ் இதை கிராஸ் பண்ண உடனே தூரம் ஒரு சின்ன தீவு தெரிகிறத பார்க்குறாங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த குரூ மெம்பர்ஸுமே கம்ப்ளீட்டாக டயர்ட் ஆயிடுறாங்க. ஸோ வேற வழியே இல்லை, இந்த தீவுக்கு நம்ம போய் பார்ப்போம். சப்போஸ் ஆட்கள் இருந்தாங்க அப்படின்னா அப்படி ரிட்டர்ன் ஆயிரும், ஆட்கள் இல்லை அப்படின்னா அங்கே சிறிது நேரம் நம்ம ரெஸ்ட்டை போட்டுட்டு மறுபடியும் நம்மளோட ஜேர்னியை கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீவுக்கு போகிறாங்க. அப்படி அந்த தீவுக்கு போய் பார்க்குறப்ப அங்கே ஆட்களே கிடையாது, கம்ப்ளீட்டாக எம்டியாக தான் இருக்கு. ஸோ அதை பார்த்த உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம வாங்க உடனே கீழே இறங்கி போய் கடற்கரையில் கொஞ்ச நேரம் படுத்து எந்திரிச்சிட்டு நம்ம மறுபடியும் ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லிட்டு கடற்கரைக்கு போறாங்க. அப்படி போன உடனே அவங்களோட குரூ மெம்பர்ஸ் எல்லாருமே சொர்க்க பூமி அடைஞ்ச மாதிரி முதன் முறையா கால்கை எல்லாத்தையுமே நீட்டிட்டு சந்தோஷமா வானத்தை பார்த்துட்டு படுக்கவும் செய்யறாங்க. ஏன்னா இவ்வளவு நாட்கள் பாத்தீங்கன்னா உட்கார்ந்துகிட்டே தான் அவங்க தூங்கவும் செஞ்சாங்க. லைட்டா பின்னாடி சாயறதுக்கு கூட இடம் கிடையாது. உட்கார்ந்து பேக் சைடும் பயங்கரமா வலியும் வர ஆரம்பிச்சு கம்ப்ளீட் டயர்டா இருந்தாங்க இல்லையா? சோ அதனால இங்க போனோடனே படுத்துறாங்க. அப்படி படுக்கிற அந்த சமயத்துல தான் பாத்தீங்கன்னா அங்க எக்கச்சக்கமான பறவைகளும் வந்து நிக்குது அப்படின்றத பாக்குறாங்க. அதை பார்த்தோன்னே சில பறவைகளை அடித்து அதை தங்களோட உணவுக்கும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த கடற்கரைக்கு பக்கத்திலேயே தண்ணியில பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான செல் ஃபிஷஸ் இருந்துச்சு. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா அவங்க உணவுக்காக எடுத்து சாப்பிடவும் செய்யறாங்க. ஸோ அந்த ஒரு தீவு அந்த சமயத்தில் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சொர்க்கமாவே அமைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனாலே இந்த ஒரு தீவை பின்னாட்கள்ல தன்னோட சுயசரிதையில எழுதுறப்ப வில்லியம்ஸ் எப்படி மென்ஷன் பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ரீஸ்டோரேஷன் ஐலாண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்றாரு. ஆனா அதுக்காக இங்க கிடைக்கிற பறவைகள் செல்ஃபிஸை மட்டுமே சாப்பிட்டுட்டு இவங்களால உயிர் வாழ முடியுமா அப்படின்னு கேட்டா அதுக்கு வாய்ப்பு கண்டிப்பா கிடையாது. ஏன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க கம்ப்ளீட்டா தங்களோட எனர்ஜி எல்லாத்தையுமே ட்ரெயின் பண்ணிட்டாங்க. ரொம்ப உடல் மெலியவும் செஞ்சுட்டாங்க.
வந்துட்டாங்க. இவங்க எல்லாருக்குமே மெடிக்கல் எமர்ஜென்சி நீடட் அப்படின்றது வில்லியம்ஸ்க்கு நல்லாவே தெரியுது. ஸோ அதனாலே நம்மளோட பயணத்தை கண்டினியூ பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க எல்லாத்தையுமே படகுல ஏற்றி அவரோட டெஸ்டினேஷனான டிமோரோ நோக்கி படகை செலுத்துறாரு. ஆனா இதுக்கடுத்து இவங்களுடைய பயணம் பார்த்தீங்கன்னா இடையில நிப்பாட்டி போற பயணம்லாம் கிடையாது. ஒரே ஸ்ட்ரெச்சா டெஸ்டினேஷன் அடையிறதா மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அதனாலேயே நாட்கள் போக போக அநியாயத்துக்கு சோர்ந்து போக ஆரம்பிச்சிடறாங்க. அவங்களுடைய கண் பார்வையெல்லாம் மங்க ஆரம்பிச்சது, தோள்கள் எல்லாம் கருக்க ஆரம்பிச்சிருது. அவங்க உடுத்திருந்த துணிமணிகளும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபேட் ஆகி அழுக்கு படிஞ்சு ஒரு மாதிரி துர்நாற்றமும் வீச ஆரம்பிச்சிருது. அவங்களால பக்கத்துல இருந்தவங்ககிட்ட கூட பார்த்தீங்கன்னா வாயை திறந்து சத்தமா பேச முடியாத அளவுக்கு சோர்வடைஞ்சு போயிடுறாங்க. அவ்வளவுதான், நம்ம வாழ்க்கை இதோட இப்படியே முடிய போதுன்னு தான் எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா வில்லியம் மட்டும் அப்படி நினைக்கவே இல்லை. ஏன்னா அவர் கால்குலேட்டிவா தானே படகை செலுத்திட்டு இருக்காப்ல. சோ அதனாலே 47வது நாள் காலை பொழுதுல பார்த்தீங்கன்னா வில்லியமோட கண்கள்ல சில படகுகள் தெரியுது. அதை பார்த்த உடனே அவர் கெஸ் பண்ணிடுறாரு, நம்ம டெஸ்டினேஷன் பாயிண்ட்டை அடைஞ்சிட்டோம் பண்றத. எஸ், அந்த 47 நாள் கடினமான பயணத்தை கடந்து கடைசியா டிமோர்ல இருக்க குப்பாங் துறைமுகத்தை அடைஞ்சிடறாங்க. அப்படி இவங்க அந்த துறைமுகத்தை அடைஞ்சப்ப அந்த துறைமுகத்துல இருந்த எல்லாருமே இவங்களை ஒரு மாதிரி வினோதமா தான் பார்க்கவே செய்யறாங்க. ஏன்னா இவங்க பாக்குறதுக்கு நார்மல் மனிதர்கள் மாதிரியே இல்ல, எலும்பும் தோலுமா வேற்று கிரக வாசிகள் மாதிரி தான் இருக்கவே செஞ்சிருக்காங்க. அதை பார்த்தோன்னே அங்க இருந்த அதிகாரிகள் அவங்ககிட்ட இருந்த துப்பாக்கி எடுத்து ஃபர்ஸ்ட் இவங்களை அரெஸ்ட் பண்ண தான் பார்த்திருக்காங்க. ஆனா இவங்க அந்த கடற்கரை அடைஞ்ச உடனே அந்த கடற்கரையில இறங்கி பொத்துன்னு சோர்ந்து போய் விழுகிறத பார்த்த உடனே இவங்க மேல பரிதாபம் கிரியேட் ஆயிடுது. இப்படி இவங்க விழுகிறத பார்த்தோன்னே அவங்க கையில வச்சு அந்த துப்பாக்கி இறக்கிட்டு வேகமா அவங்களை நோக்கி ஓடுறாங்க. அப்படி இவங்க ஓடி வந்து அவங்க பக்கத்துல நிக்கிறப்பதான் வில்லியம்ஸ் மண்டி போட்டு, நான் தான் HMS பவுண்டி கப்பலோட கேப்டனான வில்லியம்ஸ், இவங்க எல்லாம் என்னுடைய குரூ மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி சத்தமே வராத அளவுக்கு மெல்ல பேசுறாப்ல. இது கூடவே சேர்த்து எங்களுக்கு நம்பிக்கை துரோகம் இழைச்சி எங்களை கப்பல்ல இருந்து கீழே தள்ளி விட்டுட்டாங்க அப்படின்ற விஷயத்தையும் அந்த அதிகாரிகள்கிட்ட சொல்றாப்ல. அப்படி சொன்ன உடனே இவங்க எல்லாரையும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் இவங்களுக்கு தேவையான சிகிச்சையும் கொடுக்குறாங்க, இவங்களுக்கு தேவையான உணவுகளையும் கொடுக்குறாங்க. இதை பார்த்தோன்னே வில்லியம்ஸ்னால ஒரு மிகப்பெரிய ஹாப்பினஸ் கிரியேட் ஆகுது. நம்மள நம்பி வந்த 18 பேர்ல ஒருத்தரை மட்டும் தான் இழந்தமே தவிர மிச்ச 17 பேரை காப்பாத்திட்டோம் அப்படின்ற ஒரு புத்துணர்ச்சியும் அவருக்கு கிடைக்குது. ஆனா என்னத்தை தான் இது கிடைச்சாலும் இது கண்டினியூஸா மெயின்டைன் ஆச்சா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. ஏன்னா இவங்க இந்த கடற்கரைக்கு வந்த அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா இந்த ஏரியால மலேரியா பரவிட்டு இருந்துச்சு. அப்படி பரவிட்டு இருந்த அந்த சமயத்துல இவங்க ரொம்ப வீக்காக இந்த கடற்கரைக்கு வந்திருக்காங்க இல்லையா. சோ அதனாலே ஈஸியா இவங்களுக்கு தொற்றுதலும் ஏற்பட்டுச்சு. அதுல 4 பேர் இறக்கவும் செஞ்சுட்டாங்க. இந்த ஒரு விஷயம் வில்லியம்ஸ்க்கு மிகப்பெரிய மனவலியை கொடுத்ததாவே பின்னாட்கள் அவருடைய சுயசரிதையில மென்ஷன் பண்ணவும் செஞ்சிருக்காப்ல. சரி, அதெல்லாம் ஓகே, உங்களுக்கு துரோகம் மட்டும் போனா என்னடா அவங்கள சும்மாவா விட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. இவர் ரிட்டர்ன் ஆகி கொஞ்ச நாள்ல ரெக்கவர் ஆன உடனே இதை போய் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை சொல்லவும் செய்யறாப்ல. அப்படி சொன்ன உடனே பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அதற்கான நடவடிக்கைகளையும் எடுக்கிறாங்க. எஸ், கேப்டனோட வில்லியமே அவரோட விசுவாசிகளையும் பார்த்தீங்கன்னா படகுல ஏற்றி நடுக்கடலில் விட்டு போனது தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா பிரிட்டிஷ் படைகள் நம்மளுக்கு எதிராக படையெடுத்து வந்து நம்மளை அழித்துருவாங்க அப்படின்றது ஃப்ளெச்சர் கிறிஸ்டியனுக்கு நல்லாவே தெரியுது. ஸோ அதனாலே அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அவரோட விசுவாசிகள் கிட்டே பார்த்தீங்கன்னா அந்த கப்பல் இருந்த மாதிரியே கேட்கறாப்ல. அப்படி கேட்கறப்ப அவரோட விசுவாசிகள் மாலுமிகள் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, பேசாம அந்த செடிகள் ரெண்டு மரங்கள் எடுத்து தாகிதி தீவுக்கே போவோம். ஏன்னா அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே நம்மளுக்கு நல்ல பழக்கம் ஆயிட்டாங்க, அவங்க நம்மளை காட்டியும் கொடுக்க மாட்டாங்க. அங்க போய் அவங்களா இருந்தோம் அப்படின்னா இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி பிரிட்டிஷ் படையும் வராது, நம்ம அழகான வாழ்க்கையை வாழவும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டோன்னே கிறிஸ்டியனும் பார்த்தா ஸ்டார்டிங்ல ஓகே நல்ல ஐடியாவா தான் இருக்கு, நம்ம அங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாகிதி தீவுக்கு அவங்கள கூட்டு போறாப்ல. அப்படி கூட்டு போனதுக்கு அப்புறம் அங்க வாழவும் செய்யறாங்க. ஆனா அப்படி வாழ்ந்துட்டு இருக்கப்பயே கிறிஸ்டியனுக்கு உள்ளுணர்வு பார்த்தா லைட்டா உறுத்த ஆரம்பிக்குது. நம்ம இங்க இருக்கிறது டேஞ்சர், இங்க இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா மாட்டிக்கிறோம் அப்படின்றது அவருக்கு ஒரு மாதிரி தோண ஆரம்பிக்குது. எனக்கு நம்ம இது சரியா படல, நம்ம இங்க இருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துக்கு கண்டிப்பா பிரிட்டிஷ் படை வருவானுங்க, அப்படி வந்தானுங்க அப்படின்னா நம்மள சிறை பிடிச்சிட்டு போய் தூக்குல போறதுக்கு வாய்ப்பு அதிகம். சோ அதனால இங்க காலி பண்ணிட்டு நம்ம வேற எங்கேயாச்சும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. அப்படி கூப்பிடுறப்ப சில பேர் அவர் கூட வர்றாங்க. ஆனா பல பேர் பாத்தீங்கன்னா நாங்க இங்கே இருந்துக்கிறோம் சொல்லிட்டு அந்த தீவுலயே தங்குறாங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா ஒரு 16 பேர் பாத்தீங்கன்னா தாகிதி தீவுலயே தங்கிடுறாங்க. மிச்சம் இருக்கிற பேரை மட்டும் பாத்தீங்கன்னா கிறிஸ்டியன் அவர் கூட சேர்த்து கப்பல்ல கூட்டு போறாரு. இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா அவரோட விசுவாசிகள் கிளர்ச்சியில் ஈடுபட்ட 9 பேரு, 6 தாகிதி தீவை சேர்ந்த ஆண்கள் அந்த 11 தாகிதி தீவை சேர்ந்த பெண்கள் சொல்லிட்டு இவங்களை மட்டும் கூட்டுட்டு கப்பல் எடுத்துட்டு பிட்காரின் அப்படின்ற ஒரு தீவுக்கு கூட்டு போறாப்ல. எதுக்கு இந்த பிட்காரின் தீவை கிறிஸ்டியன் சூஸ் பண்ணாப்ல அப்படின்னா அந்த காலகட்டத்தில் இருந்த வரைபடத்துல பாத்தீங்கன்னா இந்த பிட்காரின் தீவு வேற ஒரு இடத்துல குறிக்கப்பட்டிருந்துச்சு, அதாவது தவறான ஒரு இடத்துல குறிக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா இந்த தீவு இருக்கிற இடம் வேற ஒரு இடமா இருக்கு. சோ அதனால இந்த தீவுல நம்ம போய் இருந்தோம் அப்படின்னா பிரிட்டிஷ்காரங்க தேடி வந்தாலும் இந்த தீவை கண்டுபிடிக்க முடியாது. அப்படி கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா நம்ம இங்க சேஃபா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீவுக்கு கூட்டு போறாரு. அவரோட விசுவாசிகளும் சந்தோஷமா அந்த தீவுல போய் இறங்குறாங்க. அங்க இறங்கினதுக்கு அப்புறம் ஸ்டார்டிங்ல சந்தோஷமா அவங்களோட வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க. அப்படி நடத்திட்டு இருக்கப்ப கிறிஸ்டியன் செஞ்ச ஒரே ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா அங்க ஒரு மிகப்பெரிய கிளர்ச்சியை கிரியேட் பண்ணுது.
எஸ் 1790 வருஷம் கிறிஸ்டியன் பாத்தீங்கன்னா ஒரு மோசமான செயலை செய்யறாப்ல. அது வேற எதுவும் கிடையாது, இவர் கொண்டு வந்த அந்த கப்பல் இருக்கு பாத்தீங்களா, அந்த கப்பலை திடீர்னு ஒரு நாள் போய் எரிச்சு விட்டுறாப்ல. அதை பார்த்தோன்னா அவரோட விசுவாசத்துல அவரை நம்பி வந்த மக்கள் எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சிடறாங்க. எதுக்கு இதை போய் இப்ப எரிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதுக்கு கிறிஸ்டியன், என்னங்க முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கீங்க, இந்த கப்பல் மட்டும் இங்க இருந்துச்சு அப்படின்னா தூரமா இருந்து பாக்குறப்ப இந்த கப்பலை பார்த்து நேரா அந்த தீவுக்கு வந்துருவானுங்க, அப்படி வந்தானுங்க அப்படின்னா நம்மள மொத்தமா அழிச்சிட்டு போயிருவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாப்ல. இதை கேட்கறப்ப அவர் செஞ்சது ஓரளவுக்கு கரெக்டா இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிக்கிறப்ப அங்க இருக்கிற மக்களுக்கு ஒரு விதமான பயம் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருது. ஏன்னா இந்த கப்பலை நம்பிதான் அவங்க எல்லாருமே தகுதி தீவுல இருந்து இங்க வரவே செஞ்சாங்க. சப்போஸ் ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி அந்த கப்பல் ஏறி மறுபடியும் தகுதி தீவுக்கு போலான்ற நம்பிக்கையில தான் இங்க வந்தாங்க. ஆனா இப்ப இந்த கப்பலும் இல்ல அப்படின்னா இப்ப இவங்களோட வாழ்நாள் ஃபுல்லா இந்த தீவுல தான் கழிச்சானோ, இந்த தீவை விட்டு வேற எங்கேயும் போகவும் முடியாது. வெளியில இருந்து ஏதாச்சும் ஒரு படகு உதவிக்கு வந்தா மட்டும்தான் இவங்களால இங்க இருந்து போகவும் முடியும் இல்லையா. சோ அதனாலேயே பாத்தீங்கன்னா இப்ப அந்த மக்களுக்குள்ளே, அதாவது இவர் கூட்டு வந்த ஒரு குறிப்பிட்ட சின்ன மக்களுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கலகமும் குழப்பமும் கிளர்ச்சியும் உருவாக ஆரம்பிக்குது. சோ இந்த கிளர்ச்சினாலேயே பாத்தீங்கன்னா ஒருத்தர் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க, கொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன ஒருத்தருக்கு ஒருத்தருக்குள்ள அடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே ஒரே இன மக்களும் கிடையாது. ஒரு செட் ஆஃப் மக்கள் பாத்தீங்கன்னா கிறிஸ்டியன் பிளச்சர் கூட வந்த மாலுமிகள், இன்னொரு செட் ஆஃப் மக்கள் பாத்தீங்கன்னா தகுதி தீவை சேர்ந்த மக்கள் இல்லையா. சோ இந்த ரெண்டு பேருக்கு இடையில தான் சண்டை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சு கொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நடந்த சண்டையில பாத்தீங்கன்னா 1793 வருஷம் கிறிஸ்டியனே கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லவும் படுது. இப்படி ஒரு பக்கம் நடந்தப்ப 1790 வருஷமே பிரிட்டிஷ் பாத்தீங்கன்னா HMS பண்டோரா அப்படின்ற ஒரு கப்பலை துரோகம் செஞ்சா இவங்களை பிடிச்சிட்டு வரதுக்காக அனுப்பி விட்டுருது. அப்படி அனுப்பிவிட்ட அந்த கப்பல் பார்த்தீங்கன்னா நேராக தகுதி தீவுக்கு தான் போகவும் செய்து, அங்கே போகிறதோட மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த 16 பேரை கைது பண்ணவும் செய்து, அப்படி கைது பண்ண அவங்கள அந்த பண்டோரா கப்பலில் இருந்த இரும்பு கூண்டுக்குள்ள அடைக்கவும் செஞ்சாங்க. அப்படி கைது பண்ண அவங்கள நாட்டுக்கு கூட்டு போறப்ப அந்த கிரேட் பேரியர் ரீஃப் இருக்கு பார்த்தீங்களா, அதாவது வில்லியம் சாதுரியமாக படகை ஓட்டிட்டு போன அந்த மிகப்பெரிய பவளப்பாறை பகுதி இருக்கு பார்த்தீங்களா, அந்த பகுதியில் இந்த பண்டோரா கப்பல் விபத்துக்குள்ளாகி 4 கைதிகள் 31 கடற்படை வீரர்கள் எல்லாருமே இறந்து போயிடறாங்க. அதுல பிழைச்ச மிச்ச இருக்க கைதிகளை பார்த்தீங்கன்னா உயிரோட இருந்த கடற்படை வீரர்கள் கைது பண்ணி படகுல இங்கிலாந்துக்கும் கூட்டு போயிடறாங்க. இவங்க இங்கிலாந்துக்கு போனது ஒரு மிகப்பெரிய கதையா தான் இருந்திருக்கும். ஆனா அதெல்லாம் வரலாற்றுல சரியா பதிவாகல. இருந்தாலும் இவங்க இங்கிலாந்துக்கு கூட்டு போனதுக்கு அப்புறம் 3 பேருக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது, 4 பேர் விடுவிக்கப்பட்டாங்க. அந்த விடுவிக்கப்பட்ட 4 பேரும் கிளர்ச்சியில ஈடுபடல அப்படின்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்கள விடுவிக்கவே செஞ்சாங்க. அதுக்கப்புறம் கிறிஸ்டியன் போன அந்த பிட்காரின் தீவு இருக்கு பாத்தீங்களா, அது 1808 வருஷம் ஒரு அமெரிக்க கப்பல் தற்செயலா கண்டுபிடிக்குது. அப்படி கண்டுபிடிச்சு அங்க போய் பாக்குறப்ப ஒரே ஒரு பிரிட்டிஷ் மாலுமி உயிரோட இருந்திருக்காப்ல. அவருடைய பேர் ஜான் ஆடம்ஸ். அவர் பாத்தீங்கன்னா ஒரு தகுதியான பெண் கூட தான் வாழவே செஞ்சிருக்காப்ல. அவர் குழந்தைகளை பெற்று ஒரு சமூகத்தை உருவாக்கி அங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்காப்ல. அந்த குழந்தைகள்ல ஒரு குழந்தை பிளச்சர் கிறிஸ்டியனோட குழந்தை அப்படின்னு அந்த ஜான் ஆடம்ஸே சொல்லியிருக்காப்ல. அதுக்கடுத்து கடைசி 1817 வருஷம் கேப்டன் வில்லியம்ஸ் இறந்து போயிடறாப்ல. ஆனா என்னதான் அவர் இறந்து போனாலும் இந்த ஒரு இன்கிரெடிபிளான சர்வைவல் வாயேஜ் பாத்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் கடல் வழி பயணத்துல நிகழ்ந்த ஒரு லாங்கஸ்டான சர்வைவல் பயணம் அப்படின்னு வரலாற்றுல குறிப்பிடப்படுது. சோ இந்த ஒரு இன்கிரெடிபிளான சர்வைவல் ஸ்டோரியை பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பாய் பாய்.